ரெடியா ஒழுங்கா கேள்வி கண்ணி வைங்கன்னு சொன்னா பண்றாங்களா? அந்த ஆட்டை எத்தனை தான் சொல்லி இதோ ஒர்க் ஸ்பேஸ் ஒரு டேபிளை ஒழுங்கா க்ளீன் பண்ணி வைக்கிறாங்களா? எடுத்த திங்ஸ் அவங்க வைக்கணும், எதுவுமே இல்லை. சே, டெய்லி மார்னிங் வந்து எனக்கு இது ஒரு வேலை. பாரு. ஹாய் ப்ரோ, என்ன பண்ணிட்டு இருக்க? காலங்காத்தால ஆரம்பிச்சிட்டியா? ஆனா சொல்றேன் தான் உனக்கு ஓசிடிட்டா ப்ரோ. மணி வந்து டேபிள் சீக்கிரம்னா தோசி எழுதுமா? நான் என்ன சொல்றதா இருக்கு? இப்போ கூட பாரு, இதுக்கு பேர் என்ன சொல்றது? இதுக்கு பேர் கிளென்லினஸ், நாட் ஓசிடி. ஏன் புள்ளிங்க எல்லாரும் இங்க வந்துட்டாங்கப்பா நம்மளோட சைக்காலஜி ஃப்ரெண்டு, அவங்களே சொல்லுவாங்க பாரு, உங்களுக்கு ஓசிடி தானே? ஓசிடிலாம் இல்லை. அவ இதெல்லாம் பண்றது வந்து அவ பிடிச்சி பண்றா. ஓசிடியில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காம பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது வந்து மூளையை சொல்லிட்டே இருக்கும், இதை பண்ணி இதை பண்ணி இதை பண்ண. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாம, அதை தவிர்க்க முடியாம அவங்க வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம், ஃபேமிலி கேதரிங்ஸ் போறா, நம்மளோட வெளில வரா, ஒர்க்குக்கு டைம்லி வரா. ஓசிடி இருக்கிறவங்க டைம்லி ஒர்க்குக்கு வர முடியாது. ஏன்னா மார்னிங் ஃபுல்லாக அவங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த கம்பல்ஷன் பிஹேவியர் இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால அவங்களால ஒர்க்குக்கு டைம்லி வர முடியாது. மூணாவது விஷயம், இவ வந்து எனக்கு டைம் இருந்துச்சு க்ளீன் பண்ணா, நாளைக்கு டைம் இல்லைன்னா அப்படியே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவா. அவளுக்கு வந்து பயம் இருக்காது, இது க்ளீன் பண்ணனா ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்ற பயம் இருக்காது. ஓசிடி இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஸோ இது ஓசிடி இல்லை, கிளென்லினஸ். ஓகே.